Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப கிறிஸ்பியான சிப்ஸ் ரெசிபி தான். சிப்ஸ்னா நம்ம எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். மேக்ஸிமம் நம்ம சிப்ஸ்னா பொட்டேட்டோ சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுறோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பலாக்கொட்டையில சிப்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். என்னது பலாக்கொட்டையில சிப்ஸ்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ பலாப்பழ சீசன் இல்லை, அதனால அதோட கொட்டையை வச்சு நம்ம சிப்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க சிப்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி 200 கிராம் அளவில் இருக்க பலாக்கொட்டை எடுத்துகிட்டு அதோட தோலை நம்ம நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். சிப்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற பலாக்கொட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கட்டும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ண முடியும். பலாக்கொட்டை சின்னதாக இருக்கிறனால ஸ்லைஸரை வச்சு இதை நம்ம கட் பண்ண முடியாது, அதனால் கத்தி வச்சே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு நல்லா கரையிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நேந்திரங்காய் ஃப்ரை பண்ணுற அதே மெத்தேடு தான் பலாக்கொட்டை சிப்ஸுக்கும் டெக்ஸ்சரையும் டேஸ்ட்டையும் கொடுக்குறது இந்த மிக்சர் தான். இந்த மிக்சரையும் நம்ம டைரெக்டாக எண்ணெயில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உப்பு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது சிப்ஸு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா சிப்ஸு குட்டி குட்டியாக இருக்கனால அது சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண பலாக்கொட்டையை உள்ளே போட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரையும் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும், சிப்ஸ் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பலாக்கொட்டை இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பெரிய பபுளெல்லாம் அடங்கிருச்சு, சிப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. பலாக்கொட்டை சிப்ஸ் செய்யறதுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பலாக்கொட்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். 2வது நம்ம ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட்டான சிப்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியான பலாக்கொட்டை சிப்ஸ் செஞ்சுட்டோம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நிஜமாகவே இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.